அந்த பொம்மை வச்சிருக்கிற ரூம்ல எலக்ட்ரீஷியன் பாபுட்ட சொல்லி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைட் போட சொல்லணும். எதுக்குடா? பயமா இருக்குண்ணா. வணக்கம். சினி பிரைம் பாக்ஸ் நிகழ்ச்சிக்காக உங்கள் முன்னால் உங்கள் ஹேமா. நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நினைத்த நம்ம கர்ம வீரர் காமராஜர் தொண்டு நிறுவனம் நம்ம மக்கள் விழிப்புணர்வுக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்த போறாங்க. அதை எங்க பண்ண போறீங்க? அதோட தலைப்பு என்னவா இருக்க போகுது? சொல்றது மட்டும் இல்ல, அதே நேரத்துல விஷுவலாவும் காட்டுறேன். இவர் பேரு எஸ் மதுரை. இது கேங்ஸ்டர் ப்ராப்ளம். ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போன பெண் தான் கொலை செய்யப்பட்ட இந்த லதா. நாளைக்கு காலையில கிரக பிரவேசம் நடக்கணும்னா இன்னைக்கு நைட்டு ரூமுக்கு வரணுமா? அடுத்ததா நீங்க பார்க்க போறவங்க பேரு நிஷா. இந்த கேஸ் ஒரு ரேப் அண்ட் மர்டர். நம்ம பெரியப்பா தப்பா தொடுறாருமா. பெரியப்பாவா? ஒரு அவேர்னஸ் நிகழ்ச்சிய நடத்த போறோம். இந்த நிகழ்ச்சிய எங்க மேல நம்பிக்கை வச்சு கொடுத்திருக்கிற கர்ம வீரர் காமராஜர் தொண்டு நிறுவனத்துக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது நிறுத்துங்க. சம்பந்தமே இல்லாம அந்த செம்பருத்தி என் மேல பழிய போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. இந்த கேஸால என் குடும்பமே தலை குடிஞ்சு நிக்குது. மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த கேஸ் எடுத்துட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? நாங்களே அதுக்கு ஒத்துக்க மாட்டோம் சார். இத நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஸ்டே வாங்குவோம். ஆமாங்க, நாங்க இப்பதான் நிம்மதியாவே வாடுறோங்க. இந்த கேஸ் எடுத்து நடத்துனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வருங்க எங்க ஏரியால. ஆமாங்க, இப்பதான் லதாவோட தங்கச்சி தானா பயம் இல்லாம வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயம் பார்த்து நீங்க இந்த கேஸை கொண்டு வந்தீங்கன்னா எங்க குடும்பம் என்ன நிலைமை ஆகும் அத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. லதாவோட டீம்மேட்டா இருந்ததுனால இப்ப நான் தேவையில்லாம தண்டனை அனுபவிச்சிருக்கேன். சோ இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். வீட்டுல இப்பதான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேவையில்லாம என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. ஐயா, நிஷா இருக்காளே என் தம்பி பொண்ணு, அவ இறந்து போயிட்டா. நான் தான் அவளை காப்பாத்திக்கல. யாரோ ஒரு பாவி நாசம் பண்ணிட்டு போயிட்டா. என் மனசு வலிக்குது. தயவு செஞ்சு இந்த கேஸை எடுத்துறாதீங்க. உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேக்குறேன். கவர்மெண்டால எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட்டா பண்ண முடியாதுன்னு தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் தான் அதை முன்னிறுத்தி பண்ணுவாங்க. அதை ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல, அதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? உங்க குடும்பத்தை பத்தி யோசிக்கிறீங்க, ஆனா இந்த கஷ்டம் உங்க குடும்பத்துக்கு வராம இருந்திருந்தா இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருப்பீங்களா? ஒரே ஒரு நிமிஷமாவது அத நினைச்சு வருத்தப்படுறீங்களா? இனி வரும் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் இந்த வருத்தத்தை படக்கூடாதுன்னு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இத தடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இத பெரிய நியூஸ் ஆக்கி கண்டிப்பா வெளி உலகத்துக்கு காட்டுவோம். சார்,
இந்த நிகழ்ச்சியை யார் ஹேண்டில் பண்ண போறாங்க? ஐ மீன் ஹெட்டா இருந்து யார் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷூர். இந்த நிகழ்ச்சியை இந்த வருஷம் தமிழக திரைப்பட கல்லூரியில விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் கோல்ட் மெடலிஸ்ட் நம்ம சாந்தி ஒன் ஆஃப் த முக்கியமான பொறுப்புக்கு வராங்க. போடே. டேய் யாரா வேல், வஜ்ர வேல், ஷார்ட் ஆஃப் வஜ்ஜுன்னு கூப்பிடுவாங்க. இந்த தமிழன் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஆல் கான்ட்ராக்ட் அண்டர் மை கண்ட்ரோல். அது பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் எல்லாமே நம்ம தான் அங்க. ஸ்டார் சார், நீங்க அசைவமா? நல்லா அசைவனே. இப்படி எழுத்தா இப்படி அசைவேன், இப்படி எழுத்தா இப்படி அசைவேன், எப்படி வேணாலும் அசைவேன். சார் நாங்க அதை கேட்கல சார். என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டோம். ஓ, சாப்பிட சைவமா அசைவமா? அந்த அசைவமா? ஆமா சார். எனக்கு என்ன ஃபுட் வேணும்னு என் சேனல்ல எல்லாருக்கும் தெரியும். புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்க. ஆமா சார். டோன்ட் வரி, யூ கோ, தே வில் டேக் கேர். ஓகே சார். ஏய் அங்க பாருங்கடா. செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. டேய், என்னடா அது என்னைக்கு இல்லாம என்ன இப்படி உத்து உத்து பாக்குறீங்க? இந்த காஸ்டியூம் நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? என்ன ரேஞ்ச் லுக்கு மாதிரி வேற இடத்துக்கு போகுது? அப்ப இவ்வளவு நேரம் நீங்க அந்த பொண்ணதான் பாத்துருந்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு என்ன இடி! ஆஹா, என்ன இடுப்பு! சிச்சி, தப்பு தப்பு. இதோ சாந்தியே உள்ள வந்துட்டாங்க. லெட்ஸ் வெல்கம் சாந்தி டு தி ஸ்டேஜ். ஹாய் சார். வெல்கம் மிஸ். தேங்க் யூ. அவர் ஸ்பான்சர் ஹாய் சார். மிஸ்டர் தேங்க் யூ. தெய்வமணி சார். ஓ அப்படியா? எஸ்எஸ் பில்டர்ஸ். ஓ நைஸ். அண்ட் வணக்கம். இன்ஸ்பெக்டர் எஸ் சார். ஆனஸ்ட் ராஜ் சார். ஓ ஹாய் சார். தேங்க் யூ. சாந்தி, ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். தேங்க் யூ சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தி. நான் விஷுவல் கம்யூனிகேஷன்ல கோல்டு மெடலிஸ்ட். எல்லாமே என்னோட பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் தான். அவங்க இல்லாம நான் இல்ல. நாங்க எல்லாரும் விஷுவல் கம்யூனிகேஷன் குரூப் எடுக்கும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்ததுல இருந்து 1895ல முதல் முறையா மூவி வீடியோ ப்ரொஜெக்டரை பாரிஸ் மக்களுக்கு காமிச்சது லூமியர் பிரதர்ஸ். 1917ல த ஃபர்ஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமாவில் போற்றக்கூடிய ரங்கசாமி நடராஜ முதலியார் உருவாக்குன தென்னிந்திய முதல் மௌன படம் கீசகவதம். இதெல்லாம் பார்த்து அதை அவங்க கையாளுற முறையை தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஜாம்பவான்கள் சினிமாக்குள்ள வந்தாங்க. அவங்களோட திறமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னதான் கை தட்டினாலும், திறமைசாலிங்கன்னு பேர் வாங்கினாலும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் கேட்டீங்கல்ல, இங்க நான் இப்படி நிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற தமிழன் சோஷியல் மீடியாக்கும் அதோட இயக்குனரான மோகன் சாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்க்கு உறுதுணையா இருந்த நம்ம இன்ஸ்பெக்டர் ஆனஸ்ட் ராஜ் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ப்ரோக்ராம்க்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குற ஸ்ரீ தெய்வம் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் ஸ்ரீ தெய்வமணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நம்ம இன்ஸ்பெக்டர் ஆனஸ்ட் ராஜ் சாரோட சாதனைகளை ஆன்லைன்ல சர்ச் பண்ணும்போது அவர் கேஸுங்களை ஹேண்டில் பண்ண அந்த ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருந்து ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கொலை நடந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு போகும்போது அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற இடத்த ஒரு ஸ்கெட்ச் போடுவாரு. அது பேர் தான் SOC, சீன் ஆஃப் கிரைம்.
இத ஒரு செட் ஒர்க்கா போட்டு ஒரிஜினலா கொலை நடந்த மாதிரி அந்த இடத்தையே உருவாக்கி அங்க டெட் பாடிக்கு பதிலா ஒரு பொம்மையை படுக்க வச்சு போலீஸ் ட்ரைனிங்க்கு வரவங்களுக்கு அதை வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த அவேர்னஸ் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நம்ம கர்ம வீரர் காமராஜர் தொண்டு நிறுவனம் ஒரு செட் போடுற ஒர்க்கை நம்ம தமிழன் சோசியல் மீடியா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுல ப்ரோக்ராம் இன்சார்ஜா ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இது மக்களுக்கு பயன்படுற வகையில கண்டிப்பா உருவாகும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நான் நம்பிக்கையோட பதிவு பண்றேன். தமிழன் சோஷியல் மீடியாக்கு எங்க சாரும் நானும் முழு மனசோட சப்போர்ட் பண்றோம். ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்காக இப்படி ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த ஆத்மாக்களுக்கு கண்டிப்பா மனசு சந்தோஷப்படும். அதனால நாங்களும் இத பெருசா நன்றி மேடம். அனைவருக்கும் மீண்டும் நம்பிக்கையோட நன்றிகள். தேங்க்யூ. நம்ம தமிழக திரைப்பட கல்லூரியில விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் 2 years கோல்டு மெடலிஸ்ட் கார்த்திக் ஒன் ஆஃப் த முக்கியமான பொறுப்புக்கு வராரு. டேய் மச்சான், யாருன்னு தெரியுதா அவன? ஆமா மச்சான், சினிமாவே தான் தான் உருவாக்குன மாதிரி பில்டப் பண்ணி பேசுவான்ல அவன் தான். அதேதான். யூடியூபர் கார்த்திக் தானே? அவனே தான். ஆமா மச்சான், அவனே தான். என்ன பண்ணலாம்? டேய், அவனுக்கு நாம யாருங்கிறத காமிப்போம். வாங்கடா. யாருகிட்ட? புக்கு மேல கரெக்டா போடுன, புக்கு கீழே விழுகும்ன. யார் சாமி இவன்? நமக்கே டஃப் கொடுக்குறான். என் பேரு சாமி இல்ல, விக்ரமே. ஆமா, என்ன நீங்க ரெண்டு பேரும்? இதுக்கு அவனே பரவாயில்லடா. விளையாடுறதா இருந்தா நீங்க கேம்ல விளையாடுங்க, ஆனா மத்தவங்க லைஃப்ல விளையாடுறீங்க. நானா இருக்கிறதுனால பரவாயில்ல, ஆனா லேடிஸ் மேல பட்டா தாங்க மாட்டாங்கல்ல. லேடிஸ் தாங்க மாட்டாங்களா? அப்போ மாப்பிள்ள தாங்குவானு செக் பண்ணிடலாமா? பாத்துறோனே. அண்ணா, டேக் பொசிஷனா? ஐ அம் ரெடி. புக்க பின்னாடி சொல்லிட்டா அடிச்சிரியா? அடடா பார்க்கலாம். ஏய்! என்னப்பா முடிச்சுதா? அப்ப நான் கிளம்புவா? டேய், புடிங்கடா அவனை. என்னடா மறுபடியும் செகண்ட் ரவுண்டாடா? நான் தான் சொல்றேன்ல எனக்கு ஃபைட் பண்ற மூடே இல்லைன்னு. டேய், ஃபைட் பண்ற மூட் இல்லையாண்டா? புடிங்கடா அவனை. டேய், இதெல்லாம் சிவாஜி படத்துல ரஜினி சாருக்கு போட்ட ஸ்டெப்புடா. இதெல்லாம் உங்களுக்கு போடுறது தப்புடா. போங்கடா, போய் கமல் சார் சொன்ன மாதிரி புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா. இப்ப இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்றது பாலிவுட்டுக்கு போயிடுவோம். ரெடி? தங்களான் விற்கிற மாதிரி அடிக்கிறானே. அவன் போயிட்டான்டா. வாங்கடா, வாங்கடா, என்ன கயல், எப்படி இருக்க? இத பார், பேர் வச்சு கூப்பிட்ட செருப்பால் அடிப்பேன். ஓ, அடைமொழி பேரையும் சேர்த்து சொல்லணுமோ? உன்னோட அடைமொழியும் சேர்த்து சொன்னாதான் கோவப்பட மாட்டியோ? ஓ, கயல் நித்யா, எப்படி இருக்கீங்க? இந்த அசோக், ஆக்ஷன் அசோக் ரொம்ப மோசமானவன். ரியாக்ஷன் ரொம்ப மோசமா இருக்கும். நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த சந்தியாங்கிற மூட்டை பூச்சிய நான் ஒவ்வொரு வாட்டியும் நசுக்கி நசுக்கி போடுறேன். நீ அடிக்கடி காப்பாத்துறியா? இங்க பார், திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். என் ஆக்ஷனோட ரியாக்ஷன் ரொம்ப மோசமா இருக்கும். ஜாக்கிரதை.
பாஸ் வணக்கம் பாஸ். ஆ, நான் கொல்லக்கூட்ட பாஸு, நீ அடியாளு. ஆளை பாத்தியா நல்லா? திட்டாதீங்க பாஸ், இன்னைக்கு கல்யாண நாள். உனக்கு எனக்குமா? ஐயோ, என் புருஷனுக்கும் எனக்கும் கல்யாண நாள் பாஸ். அதுக்கு தான் ஜிபேல 10,000 ரூபா போட்டனே. மாயை மாயை உலகம், இது மந்திர மாயை உலகம்.